உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. கடகராசினியர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போகுது, இந்த 2.5 வருஷம் என்னதான் பண்ண போகுது அப்படின்னா, போதுன்ற அளவுக்கு அடித்து துவைச்சி காய போட்டு திரும்ப துவைச்சி மாற்றி ஹேங்கரில் இருந்த துணியெல்லாம் பறந்து திரும்ப வந்து எல்லாலையும் செவ்வனே செஞ்சு முடிச்சு இன்னும் உயிர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்குது, வேணுமா வச்சுக்கண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரையும் படுத்தலை. கடகராசிக்காரங்களை வேற லெவலில் படுத்தி எடுத்துருச்சு. உண்மை, நான்லாம் ஆனஸ்ட்டாக உண்மையாக ஒத்துப்பேன் அது. ஆனால் இந்த தடவை அப்படி இருக்க போதா அப்படின்னா, அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ இந்த தடவை சனிப்பெயர்ச்சி சொல்கிறதுல எனக்கு கடகத்துக்கும் சரி, ஆல்மோஸ்ட்டு மகரத்துக்கும் சரி ஒரு ஒரு மாதிரியான சந்தோஷம். அதே மாதிரி துலாமுக்கும் ஒரு மிகச்சரியான ராஜயோகம் கூடி வருது. அதுலேயும் கடகம் எக்ஸ்பெஷலி இந்த தடவை 198.9 வரைக்கும் மிச்சம் ஒன்று இந்த ராகு மட்டும்தான். அவரும் அந்த பக்கம் போயிட்டாருன்னா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி எப்படியெல்லாம் பண்ண போகுது, 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியத்தில் சனி அமர்தல் ரைட்டா தப்பா? எஸ், பாக்கியங்களை வாரி வழங்க போயிருது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாக்கியம்? அந்நிய 9ஆம் இடம்ன்றது வெறும் பாக்கியஸ்தானம் மட்டும் இல்லை, அப்பாஸ்தானம் மட்டும் இல்லை, கடல் கடந்து போகக்கூடியது, மேற்படிப்பு படிக்கக்கூடியது, எல்லாமே நடக்க போகிறது. நிறைய ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது, ஃபாரினில் இருக்கவங்க இங்கே வர்றது, இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் போகிறதுன்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே காற்று வீச போகுது. சகாராவா பாலைவனமாக மாறின இந்த மனசில் கொஞ்சம் அப்படியே மழை துளி பட்டாலும் பரவாயில்ல, பெரும் மழை பெய்ய போகுது. வறண்டதெல்லாம் அப்படியே பூ பூக்க போகுது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் இதாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்ந்து காட்ட போகிறீங்க. சும்மா நெகட்டிவாக போடாதீங்க. யாரோ ஊற்றி நான் நம்புறேன்ல நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, நீங்கள் நம்புங்க. கடகராசிக்காரர்களுக்கு கவலை எல்லாம் தீரப்போகிறது. ஒற்றை வார்த்தையில் சொல்லணும், அந்த இடத்துல 9ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு ஆல்மோஸ்ட் போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து இனிமேல் இந்தா வச்சுக்கோ போனால் போதும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்லவையை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பாக சனி கொடுக்க போகிறார். எக்ஸ்பெஷலி தலைக்கு மேலே நீங்கள் தான் சரியை ரோல் பண்ண போகிறீங்க. தலைக்கு மேலே உச்ச குருவை அமர்த்தி கொண்டு சனியை கண்ட்ரோல் பண்ண போகிறார் குரு இங்கே உட்காந்து. யாரால்? தன்னுடைய பார்வையால், அதுவும் சுபத்துவமான 9ஆம் பார்வையால். ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட், சான்ஸே இல்லை. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நான் தான் சொன்னேனே, நான் அதுக்கு மேலே விளக்கம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபினிட்டிவ் போடுற அளவுக்கு மூடிய கதவுகளெல்லாம் ஓப்பன் ஆக போகுது. நிறையா பேருக்கு போன வருஷம் வேலையில் பிரச்சனை, கம்பெனி மூடுறது, வேலை மாறுறது, ஜிஎஸ்டி பிரச்சனை, கவர்மெண்ட்டு பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எனக்கு அவன் மைய வச்சுட்டான், எனக்கு அவன் எல்லாம் குடும்பத்தோடு இருக்க முடியல, சாப்பிட முடியல, ஹெல்த் ப்ராப்ளம், எல்லாத்துலேயும் அப்படியே ஒரு மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு போன எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் உங்கள் கண்ணீருக்கான நிவர்த்தி கிடைக்க போகுது. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, நான் அடித்த மணி யார் கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டு கேட்டுச்சுன்ற மாதிரி இந்த தடவை நீங்கள் அழுது அழுகையும் நீங்கள் விட்ட கண்ணீரும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் நினைத்த தலையணை துளியும் இந்த தடவை உங்களுக்கு வாழ்க்கையை வளமாக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இந்த 2.5 வருடம் அப்படின்றது உங்களுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் சனி போய் அந்தந்த இடத்துக்கான கொடுப்பனையை கொடுக்க போகிறார், ஒரு படிப்பினையை கொடுப்பார், ஒரு அனுபவத்தை கொடுப்பார். இதுதான். ஏன்னா ஒரே மாதிரியே வாழ்க்கை இருந்துட்டா எப்படி சொல்லுங்கள்? நம்மளே ஒரே மாதிரி எல்கேஜிலேயே உட்காந்துருக்க முடியுமா? கொஞ்சமாக வளரணும். 5 வயசுலேயும் அதே நம்ம தான், 50 வயசுலேயும் அதே நம்ம தான். பட் என்ன ஆயிருக்குன்னா, உறுப்புகள் மாதிரி இருக்குது, கை கால் பெருசாக இருக்குது, கண்ணு பெருசாக இருக்குது, உடம்பு குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, அறிவு விருத்தியாக இருக்குது. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கணும்ல. ஸோ ஒவ்வொரு 2.5 வருஷமும் சனி சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாழ்க்கைக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. இந்த தடவை அப்படி கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்தாச்சு, போதுண்டா சாமின்ற மாதிரி. இன்னுமே வாழ்க்கைக்கான பக்குவம் தெரியும். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் டக்குன்னு நம்பி ஏமாந்துருவாங்க. இந்த தடவை யாரையும் நம்பக்கூடாதுன்ற கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஏன்னா எந்த இடத்துல ஒரு மனுஷன் வீக்காக இருக்கானோ அந்த இடத்த சரி பண்ணுறது தான் சனியோட வேலை. அதுதான் அவன் பேர் கர்மாக்காரகன்னு பேர். அப்போ கடகராசிக்காரங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, இதை நீங்கள் சரி பண்ணியே அவனு காட்டக்கூடிய சினாரியோவை தான் போனேன். அஷ்டமச்சனியில் உங்களை அல்லல் படுத்தி எடுத்தார். இந்த தடவை பாக்கியச்சனியில் போதும் இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாக்கியங்களை வீசி வழங்க போகிறார். வாரியெல்லாம் வழங்க போகிறார், தூக்கி அப்படி ஷவர் தான். அந்த அளவுக்கு இந்த தடவை சனியோட பிளெஸிங் நல்லா. அப்போ சனியோட பிளெஸிங் இருக்குன்னா என்ன அர்த்தம்? வேலையில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, தொழிலில் இருந்த தடை நிகழப்போகிறது, பணம் அப்படின்ற இடத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. அதே சமயம்
ராகு கேதுவோட பொசிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எப்பயுமே பயிற்சி பலன்றதை கூட இருக்கிற இடத்தையும் சேர்ந்து வைக்கும்போது தான் அது கரெக்டாக அக்யூரேட்டாக எடுக்க முடியும். குரு நல்லா இருக்காரு, பலன் கொடுக்குறாரு, அதெல்லாம் தாண்டி ராகு கேதுவோட பயிற்சி ஓரளவுக்கு இருக்கிற குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் ஆகணும் சாமி, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். தயவு செஞ்சு குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. யாரையும் நம்பாமல் இருக்க நல்லது, வீட்லேயே நம்பாமல் இருந்தால் எப்படி? ஏன்னா வாங்கின அடி அப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மாதிரி பார்த்து 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 இந்த தடவை யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரியான காலத்துக்கு வந்திருப்போம். கடகராசிக்காரர்கள் எப்படி வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நான் அந்தளவுக்கு நான் எடுத்துகிட்டு போக விரும்பல, இருந்தாலும் சொல்கிறேன். எப்படி முள்ளில் அடிப்பட்ட ஜீசஸ் 3வது நாள் அப்படியே மரித்து உயிர் எழுந்தாலும் அந்த மாதிரி முள் கிரீடத்தில் மாட்டியிருந்த நீங்கள் அப்படியே பூவாக மாதிரி எல்லாரும் துதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக போகிறீங்க. சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே சரியாக போகுது. உடல் ரீதியான இருந்த பிரச்சனை, மன ரீதியாக இருந்த பிரச்சனை, பண ரீதியாக இருந்த பிரச்சனை, ஆத்ம ரீதியாக இருந்த பிரச்சனை, அடுத்தவனால் வந்த பிரச்சனை, தேவையில்லாமல் நம்மளா வச்சுக்கிட்ட பிரச்சனை எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆக போகுது. யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. விட்டுட்டு போன XYZலாம் திரும்ப வரும். நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும். 30 வயசு ஆச்சு, 35 ஆச்சுன்னா இந்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். என்னதான் பாக்கியஸ்தானத்தில் தனியாக உட்காந்துருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. யார்? கடகராசிக்காரர்களுக்கு. 2026 கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் பாக்கிய சனியாக கொடுக்குறாரு. 2026க்கு முன்ன வரைக்கும் 2.25 வருஷம் இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம், அவமானம், அவப்பேர்களை சந்தித்த ஒரு ஜாதகம் யாருன்னா கடகராசி. அஷ்டம சனியில் அகமகிழ்ந்து துன்பங்களை தான் பட்டீங்க. ஒரு 6 காரியம் கடகராசிக்காரர்களுக்கு 2026க்கு முன்னே நடந்திருக்கும். கடகராசி ஆணாக இருந்தால் கூட பெண்ணாக இருந்தால் கூட தான். ஆணாக இருந்திருந்தா மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்களை வச்சுக்கிட்டு குடும்பத்தில் விரயம் ஏற்படுத்தக்கூடிய தருணம் ஏற்பட்டிருக்கும். இல்லை உடல் ரீதியான ஒரு நோய் பல ஆயிரங்களை பல லட்சங்களை விரயம் பண்ணக்கூடிய ஒரு தருணங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாமல் தாங்கடன் வாங்கி வீங்கடத்தில் கடனாளியாக இருக்கக்கூடிய தருணங்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய தருணங்களும் கடகராசிக்காரர்களுக்கு 2026க்கு முன்னே இருக்கும். படிக்கிற குழந்தைங்க மதமுற்று மதம் மாறின ஒரு நட்புக்கிட்ட வாழ்க்கையை இழக்கக்கூடிய தருணங்களும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகளும் உண்டு. இந்த துன்பங்களை துயரங்களை அடைஞ்ச ஒரு ஜாதகம் கடகராசிக்காரங்க. இப்படியா மற்ற துன்பத்திலிருந்து மீண்டு இப்பத்தான் உங்களுக்கு அற்புதமான நேரம் வந்திருக்கு. மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்ந்து சம்பாதிக்கிற காசை தன்னுடைய மனைவி மக்களோட செலவு பண்ணி அகமகிழ்ந்து ஆண்டவனை தேடி பல கோயில்களுக்கு சேத்திரங்களுக்கு போகக்கூடிய தருணங்களை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா இனி வருங்காலங்களில் உங்களுக்கு பாக்கியத்தை தான் கொடுப்பாரு, தன பாக்கியத்தை தான் கொடுப்பாரு. பழைய நிலைமைக்கு மாறி பலவிதமான தொந்தரவுகளை ஏமாற்றங்கள் பண்ணணும், கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணங்களையோ இல்லை மனைவி கணவனுக்கு மீறின ஒரு நட்புக்கிட்ட துரோகம் பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக போகக்கூடிய தருணங்களும் உண்டு. ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன், அதுக்கு உண்டான பலனை உடனே கொடுத்துருவார். ஏன்னா இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியை சுக்கிரனை வச்சு தான், வெள்ளிக்கிழமை தான் கவனமாக இருக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்கிக்கிங்க. வீடு வாங்குங்க, நிலம் வாங்குங்க, வண்டி வாங்குங்க, காசை சேர்த்து வைங்க. தன்னுடைய குடும்பத்தோட பின்னி பிணைந்து தெளிவான வாழ்க்கையில் ருசித்து வாழக்கூடிய தருணங்களை கொண்டு போங்க. கடகராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டராக இருப்பீங்க, நிறைய பேர் வழக்கறிஞராக இருப்பீங்க, நிறைய பேர் மீடியா தொழிலில் சினிமா சம்மந்தப்பட்டதில் இருப்பீங்க. 2026 சனிப்பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் பல இடையூறில் அடைஞ்ச உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் யோகம்தான். அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு ஆசபாசங்கள் உடையவங்களுக்கு கூட இனி வருங்காலங்களில் யோகம்தான். அப்படியாப்பட்ட ஒரு நேரமும் நடக்குது. காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கடகராசிக்காரங்க
நிதானம், பிரதானம். தன்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை இப்படி தான் அமைச்சுக்கணும், இது எனக்கு வேணும் அப்படிங்கிறத யூகிச்சு ஒரு நோட்டு பேப்பரில் எழுதிக்கிட்டு இந்த சனிப்பயிற்சியோட நம்ம வாழ்க்கை நல்லா அமையணும்னு நினச்சி சிஸ்டமேட்டிக்காக முறையான அமைப்பில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாக்கியத்தை தான் கொடுக்கும். நிறைய பேர் சேர்த்து வைக்கக்கூடிய ஆசைகள் இருக்கும். மண்ணில் போடுவீங்க, பொண்ணில் போடுவீங்க. இப்படி காசு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் இருந்திருந்தாலும் கடகராசியில் ஆண்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி ஒத்தாசைக்கு உங்கள் குடும்பத்தார்கள் யாரும் ஒத்து வர மாட்டாங்க. கடகராசியில் இருக்கிற தகப்பமார்கள், தாய்மார்களுடைய பிள்ளைங்க உங்கள் பேச்சை 2026க்கு முன்ன வரைக்கும் கேட்டிருக்காதுங்க. தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஓடிக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பொன்னான நாளாக அமையுது. நீங்கள் தான் உங்களை தெளிவு பண்ணிக்கணும். சனீஸ்வரன் பகவானை முறையான வழிமுறைகள் பண்ணுங்கள். சனிக்கிழமை விரதங்கள் மேற்கொள்ளலாம். பல ஜீவராசிகளுக்கு, பறவைகளுக்கு ஏதாவது ஒரு அன்னங்கள், சாப்பாடுகள் கொடுக்கலாம். இப்படியாமட்ட கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை முறையாக வழிபட்டுக்கிட்டிங்கன்னா பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு 2026 பாக்கியம்தாங்க. சிவாயனம். சந்திரன் தான் தாய்க்காரகன்னு சொல்லுவாங்க. தாய்க்காரன் மட்டும் இல்லை, மனம் உடல் காரகன் அவர் தான், தாய்க்காரகன் அவர் தான். தாயை குறிக்கக்கூடியவர்னு சொல்லலாம். இப்போ சூரியன் வந்து எப்படி அப்பாவை குறிக்கிற கிரகம் சொல்கிறோமோ அது மாதிரி சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால் கடகராசியில் பிறக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ, 2 பேராக பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து தாய்மை உணர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். தாய்மை உணர்வுனா என்ன? தான் பிள்ளை அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் ஒரு தாய்மை உணர்வோடு அணுகக்கூடியவங்களும் இருப்பாங்க. எல்லாத்துக்குமா தாய்மை உணர்வோட தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிரதிபலன் பாராமல் சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு உரிமையாக கண்டிக்கிறதாகட்டும், நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு வந்து உரிமையாக சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து கடகராசியை நண்பர்களாக கொண்டவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் கடகராசிக்காரர்கள் இயல்பும் அதுதான். அதே நேரத்தில் வணிகத்திறன் அப்படின்றது வந்து கடகராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட்டிங் ஸ்கில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து அஷ்டம சனி காலத்தில் இருந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ இது வந்து மாறி சனி வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இதே வந்து ஒரு சிறைவாசத்துலேருந்து வெளிப்பட்ட மாதிரியான ஒரு ஐ ஓப்பனிங் காலம்னு சொல்லலாம். ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அச்சத்துலையும் பயத்துலையும் தேவையற்ற சிக்கல்கள்லையும் போராட்டங்களையும் சிக்கிட்டு வேதனையும் வருத்தப்பட்டிருப்பீங்க. செய்யாத குற்றங்களுக்கு அவப்பெயர் ஆகியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கி நீங்கள் நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு எல்லோரும் உங்களை புரிஞ்சு உங்களுக்கான மதிப்புகளை திரும்ப கொடுக்கக்கூடிய காலமாக சனியுடைய பயிற்சி காலம் அமைய போகுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி 8ஆம் இடத்து சனி அப்படின்றது ரொம்ப பொல்லாதுன்னு சொல்லுவோம் நம்ம. அது உண்மையும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து கர்மஸ்தானம், உச்சபட்சமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே கர்மக்காரன் சனியை வந்து உட்கார்றாரு அப்படின்போது வந்து சொல்லனா துயரங்களை வந்து நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும், உறவு சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லா வகையிலையும் நண்பர்களிலையும் சரி நல்ல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நீங்கள் யாராருக்கெல்லாம் நன்மை அவங்களே உங்களுக்கு எதிரியாக பகையான கதையெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மாறி மறைஞ்சு நான் கடந்த 2 வருஷம் மட்டும் சொல்ல, அதுக்கு முன்னாடியுமே நான் சொல்கிறேன். இதுனா சனியோட 7லேருந்து 8லேருந்து வரிசையாக அப்படி தான் கடந்த 5-6 வருஷமாக அவங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்தெல்லாம் வந்து ஒரு என்ன தப்பிச்சோன்னு நம்ம வெளியே வந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு இயற்கையை உங்களுக்கு விடுதலை கொடுக்குது. உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அதுதான் சனியோட பயிற்சியோட அடையாளமாக இருக்குது. சனி வந்து மீனத்தில் வந்து அமரப்படுறார் 9ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல அமர்ந்து அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு சுழற்சியில் திரும்ப வர்றதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஒவ்வொரு ராசியில் 2 ஆண்டுகள், அப்படி 12 ராசியும் சுற்றி ஒரு ராசிக்கு வர்றதுக்கு வந்து 30 ஆண்டுகள் ஆகிடும். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இந்த 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, பாக்கியம்னா எல்லாருமே தெரியும் இல்லையா, அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ இந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றது, அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு பாக்கியஸ்தானமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா மீனராசி. மீனராசிக்குரிய அதிபதி குரு. கடகராசிக்கு மிக சிறந்த நட்பு கிரகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த குருவோட நிலைக்கு நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அந்த குருவோடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி, அவர் சனி யாருன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 7ஆம் இடம்ன்றது திருமணஸ்தானம். உங்களுடைய வாழ்க்கை துணை, தொழில் பங்குதாரர்கள், இவங்களெல்லாம் சொல்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி தான் வராரு.
ஸோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த சிக்கல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த 9ஆம் இடத்துக்கு சனி வரக்கூடிய இந்த சனி பயிற்சிக்காக மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து இருக்க போகுது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் இடத்துல சனி இருந்தால் பெரிய துயரங்களை கொடுக்க மாட்டார். பொதுவாக வந்து சனி வந்து இந்த 4, 8, 12ஆம் இடம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் சில துயரங்களை கொடுப்பாரு தான். இதெல்லாம் தாண்டி ஒரு ஆவரேஜாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிற இடம் அப்படின்னா 9ஆம் இடம் பிரதானமான இடம். ஸோ அந்த இடத்துல வந்து 9ஆம் இடம் 5ஆம் இடம் இங்கெல்லாம் வந்து பெருசாக தொந்தரவு கொடுக்க மாட்டார். அப்படி உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இனிமேல் உங்களுக்கு ராஜயோக காலம்னே நம்ம சொல்லலாம் கோச்சார அடிப்படையில். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாகியநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டு மிதுன ராசியில் இருந்துட்டு அவருமே வந்து மே 26ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கே வந்துடுவார். ஜென்ம குரு வனவாசத்தை கொடுத்துருவார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் அதெல்லாம் வந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா அவர் உங்களுக்கு பாகியநாதனாக வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு பாகியங்களை அள்ளி கொடுக்க போகிறார். உங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து கொடுக்க போகிறார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல வந்து இது நாள் வரைக்கும் இருந்த அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்து விலகி ஒரு மனசில் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் சொன்னாங்க பாருங்க. இது கடகராசிக்கு பொருந்துங்க. கடகராசிக்கு என்ன கேட்டிங்கன்னா அன்புக்கு எல்லையே இல்லைங்க. அன்புக்கு எல்லையே இல்லாத மனிதர்கள் யாருங்க உலகத்தில்? ரொம்ப பாசத்தை வைக்கிறவங்க யாருக்குன்னா கடகராசிக்காரங்க. ஒரு கடகராசி பெண் கிடைத்தால் ஒரு அன்பை எதிர்பார்க்கிற பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கள்கிட்ட பாசம் காட்ட யாருமே இல்லைங்க. என் வாழ்க்கையில் அன்புங்கிறதே கிடைக்கலைங்க, எங்கள் அம்மா கூட இல்லைங்க, எங்கள்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நம்மள்கிட்ட. எனக்கு ஏற்ற மனைவி எந்த ராசியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அவர் ஜாதகத்திற்கு ஒத்து வருமானால் நம்ம முதல்ல சொல்கிறது கடகராசியை தான். கடகராசி ஏன் கேட்டிங்கன்னா எல்லை இல்லாத அன்புங்க. கடகராசியில் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்பு அன்பு அன்பதை தாண்டி இந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியாது. பொசசிவ் கேரக்டராக இருக்கும், ஓவர் அன்பாக இருக்கும். சில பேருக்கு ஓவர் அன்பு தாங்காது. எப்போ பார்த்தாலும் அன்பை காட்டிட்டு தான் நம்ம மற்ற வேலைகளை எப்போ பார்க்குறது அப்படிம்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, எனக்கு ஆஃபீஸ் இல்லையா, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் எங்கிட்டயே ஆசையாகவே இருக்குது, எங்கிட்டயே அன்பாக இருக்குது, அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னு குறை சொல்கிறவங்க கூட உண்டு. அப்படி கடகராசிக்காரர்கள் மிகுந்த அன்பு உடையவர்கள். அவங்களுக்கு தன்னை அன்பு காட்டக்கூடியவங்க தன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கடலை வச்சுக்கிடுங்களேன், அப்படியே கண்ணீரை விட்டு கதறிடுறாங்க. அதெல்லாம் தான் திருக்குறள் சொன்னேன், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் உண்டாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லிட்டார் ஐயா வள்ளுவர். கடகராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு. இப்போ சனி பகவானால் கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படின்னு இருந்தாலே அவங்களுடைய ஜாதகம் அவர்கள் கடகராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் தான் இங்கே ஆளுமை செய்ய முடிகிறது. மற்ற ராசிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, நான் இல்லைன்னு இல்லை. ஆனால் கடகராசி பவர்ஃபுல் ராசி. அதனால தான் கடகராசியை சேர்ந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சியை தொடங்கின உடனே இவ்வளவு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அவர் ஒரு சின்னத்தை கொண்டு சொன்ன உடனேயே தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த கடகராசி அப்படி பவர்ஃபுல் ராசியாக அப்படி இருக்கு. அந்த கடகராசிக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி விலக போதுங்க. அஷ்டமத்தில் சனி இருந்து ஆட்டி படைத்தது பாருங்க. அந்த வேலையில் பிரச்சனைங்க, குடும்பத்தில் பிரச்சனைங்க, நண்பர்கள் ஏமாற்றி பிரச்சனைங்க, எனக்கு என்னை ஏமாற்றி விட்டாங்க என் நண்பர்கள் அப்படின்னு சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகுது. கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். அந்த 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரார், உங்களுடைய தர்மஸ்தானத்துக்கு வருகிறார். கடகராசி என்பர்களே, ஒரு மாபெரும் வெற்றியை சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உங்கள் வாழ்க்கையில் காணப்போகிறீங்க. எப்படி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 9வது இடம் இருக்கு பாருங்க. அந்த 9வது இடத்திற்கு ஸ்தானாதிபதி யார் பாருங்க, 9க்கு சனி வரார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய தான தர்மம் பண்ணணும். கடகராசிக்காரங்க இந்த சனியுடைய பலனை முழுமையாக அனுபவிக்கணும், நன்மைகளை அனுபவிக்கணும் அப்படின்னா நிறைய தான தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் ஒரு முறையாவது ஃபாரின் சுற்றுலா போயிட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு யோகம் உண்டு. ஃபாரினில் வேலைக்கு முயற்சி பண்ணுறக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்துக்கிட்டு 2.5 வருஷமாக ஆட்டி படைச்சிருச்சுங்க, வேலை பல நாளைக்கு வேலை இல்லாமல் திண்டாடி இருக்கேன், ஊர் பக்கம் சொல்லவும் முடியல, அப்பா அம்மாலாம் வருத்தப்படுவாங்க, ஊர் பக்கம் திரும்பிடலாம்னா சொந்தக்காரன் மதிக்க மாட்டான், வெளிநாட்டிலேயே உட்காந்துருக்கங்க, எனக்கு வேலை கிடைக்குமான்னு பல அன்பர்கள் வருத்தப்பட்டு என்கிட்ட பேசுறீங்களே. இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சூப்பராக வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. அதே போல நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா உங்கள் அப்பாவுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
தந்தைக்கு உடல்நல பாதிப்பு கொஞ்சம் ஏற்பட்டாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க கடகராசிக்காரங்க. இப்போ புதிய புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவீங்க. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், மிகுந்த யோகம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார்னா உத்தியோக மேன்மை, வேலையில ப்ரமோஷன். இது நாள் வரைக்கும் வேலையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்குது. இந்த சனி பகவான் உங்களுடைய 5வது ஸ்தானத்தை, இந்த சனி பகவான் என்ன பண்ண போறார், நேரம் உங்களுடைய 3வது ஸ்தானத்தை பார்ப்பார். அந்த 3வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது புதிய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுவீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் போட்டி பொறாமையோடு இருப்பாங்க, இருந்தா கூட நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதே போல் இந்த சனி பகவானுடைய 6வது ஸ்தானத்தை பார்ப்பார் பாருங்க. பார்க்கிற போது நல்ல வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிடும். பிஸ்னஸ்ல ஒரு பெரிய லாபத்தை அடைவீங்க. நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு. அப்ப பெரிய பெரிய வெற்றிகள் உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கணுமா? நீங்க என்ன செய்யணும்? வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு பெருகுவதற்கு திருநள்ளாறு செல்லுங்கள். திருநள்ளாறு சென்று தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபடுங்கள். சனி பகவானை சரணடையுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன பலன்கள் எல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்க சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமா இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிள் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு. சின்ன வயசுல ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லி கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமா தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவேதான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.